ஓம் நமச்சிவாய. எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மிகச்சிறந்த முருக பக்தரான அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்ப்போம். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் திருவண்ணாமலை நகரத்தில் செல்வ சிறப்பு வாய்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். சிறுவயதில் பெற்றோர் இறந்துவிட தமக்கையால் வளர்க்கப்பட்டார். கல்வியில் நாட்டம் இல்லாதவராக இருந்தார். இளமை காலத்தில் சிற்றின்பத்தில் அதிக நாட்டம் உடையவராக இருந்தார். தமக்கையின் அறிவுரைக்கு செவிசாய்க்காமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து தன் செல்வத்தை எல்லாம் இழந்தார். மனைவியாலும் உற்றார் உறவினர்களாலும் ஒதுக்கப்பட்டார். இதனால் மனம் உடைந்தார் அருணகிரிநாதர். தனக்கு பெருநோயும் வந்துவிட மனம் கலங்கி திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி தன் உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணத்தில் முருகா என்று அழைத்து கொண்டு கீழே குதித்தார் அருணகிரிநாதர். கீழே குதித்த அருணகிரிநாதரை முருகப்பெருமான் தடுத்தாட்கொண்டார். அருணகிரியாரே, நீர் இப்பூலகில் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றது. எமை பற்றி பாக்களை பாடி புகழ் பெறுவாயாக என்று கூறி மறைந்தார். அன்று முதல் இறை பக்தியில் மூழ்கிய அருணகிரிநாதர் அறுபடை வீடுகளுக்கும் சென்று முருகப்பெருமானை வணங்கினார். முருகப்பெருமானின் அருளால் ஞானம் பெற்ற அருணகிரிநாதர் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற முருகர் பற்றிய பாடல்களை பாடி புகழ் பெற்றார். திருவண்ணாமலையை ஆண்ட அரசனின் உற்ற நண்பராகிறார். ஒரு முறை அரசனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. அரசனின் மந்திரியோ தேவலோகத்தில் இருக்கும் பாரிஜாத மலரை கொண்டு வந்தால்தான் மன்னரை காப்பாற்ற முடியும், அதுவும் அருணகிரிநாதரால் தான் பாரிஜாத மலரை கொண்டு வர முடியும் என்கிறார். மன்னரும் அருணகிரிநாதரிடம் இது பற்றி கூற, தன் ஆருயிர் நண்பரான மன்னரை காப்பாற்ற அருணகிரியாரும் கூடுவிட்டு கூடுபாயும் தந்திரத்தின் மூலம் இறந்து கிடந்த பச்சை கிளியின் உடலில் புகுந்து தேவலோகம் செல்ல முனைகின்றார். தன் உடலை பாதுகாப்பாக வைக்க சொல்லிவிட்டு தேவலோகம் செல்கிறார் கிளி உருவத்தில். மன்னரும் தன் மந்திரியிடம் அருணகிரிநாதரின் உடலை பாதுகாப்பாக வைக்கும்படி கட்டளையிடுகிறார். அருணகிரியார் வருவதற்கு காலதாமதம் ஆகிறது. இதை பயன்படுத்தி கொண்டு பொறாமை எண்ணம் கொண்ட மந்திரி மன்னரிடம், இனி அருணகிரியார் வரமாட்டார், அவரின் உடலை எரித்து விடுவோம் என்று மன்னனிடம் சொல்கிறார். மனம் கலங்கிய மன்னனும் இதற்கு சம்மதிக்க மந்திரி அருணகிரியாரின் உடலை எரித்து விடுகிறார். அப்போது பாரிஜாத மலருடன் கிளி உருவத்தில் இருக்கும் அருணகிரியார் பறந்து மன்னர் முன் வருகிறார். பாரிஜாத மலரின் வாசனை பட்டதும் மன்னர் குணமடைந்து எழுந்து அமர்ந்து விடுகிறார். தன் உடல் எங்கே என்று கேட்டதற்கு, மந்திரியின் பேச்சை கேட்டு உடலை எரித்து விட்டேன், என்னை மன்னித்து விடு அருணகிரி என்று மன்னர் மன்னிப்பு கேட்கிறார். அருணகிரியாரோ, இதுவும் என் கர்ம வினையே என்று கூறிவிட்டு நேராக பறந்து மதுரை மீனாட்சி அன்னையின் தோளில் சென்று அமர்ந்து கொள்கிறார். அன்னையே, எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று அன்னையிடம் வேண்ட மீனாட்சி அன்னையும் அருணகிரியாருக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார். இன்றும் அன்னை மீனாட்சியிடம் அங்கு வரும் பக்தர்களை பற்றி அன்னையின் காதுகளில் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் அருணகிரிநாதர். அதனால் மதுரை மீனாட்சியை பக்தியுடனும் மன தூய்மையுடனும் வழிபட வேண்டும். அன்னை மீனாட்சியை வழிபடும் போது அவர் தோளில் கிளியாக அமர்ந்து இருக்கும் அருணகிரிநாதரையும் வழிபட வேண்டும். நமக்கு நன்மை உண்டாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற
இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.